தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுமா ஒட்டிக்கொள்ளுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது திமுகவினர் மத்தியில் வர துவங்கி இருக்கிறது. டெல்லியில் தன்னுடைய தமிழர் அடையாளத்தை மறைத்து கொண்டு தமிழர் பேருக்கு பின்னால் தாக்கூரை சொருவிக் கொண்டிருக்கிற இந்த மாணிக்கம் தாக்கூர் எப்படியாவது இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை உடைத்து விட்டுத்தான் நான் டெல்லி போவேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பினாமியாக சென்னையில் தங்கிவிட்டார். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பூச்சி செய்கிறது. ஆட்சி செய்கிற காங்கிரஸ் 36% வாக்குகளை வைத்திருக்கிறது. ஆனால் 8% வாக்குகளை வைத்திருக்கிற திமுக எப்படி கூட்டணி தலைமை தாங்க முடியும்? இப்படியான ஒரு சந்தேகத்தை மாணிக் தாகூர் எழுப்புகிறார். இந்த மாணிக் தாகூர் பாஜக ஆளான பிரவீன் சக்கரவர்த்தி எப்படியாவது திமுகவை டெல்லியிலும் சரி தமிழகத்திலும் சரி காங்கிரஸோடு ஒட்டுமில்லாமல் உறவும் இல்லாமல் முறித்து கொண்டு போக வேண்டும். கருணாநிதி 50 ஆண்டு காலமாக 70களிலிருந்து 55 ஆண்டு காலமாக காங்கிரஸை கட்டி காப்பாற்றி பாதுகாத்து போற்றி வைத்திருக்கிற இந்த காங்கிரஸ் தலைவர்களே அறிவாலயத்திலிருந்து தான் அனுப்பப்படுவார்கள். சத்தியமூர்த்தி பவன் ஒரு கிளை அலுவலகமாக அறிவாலயத்துக்கு மாறி போய்விட்டது. இப்படியான ஒரு சூழல் தான் காங்கிரஸும் திமுகவும். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் திமுகவிலிருந்து உடைத்து கொண்டு போனால் பாஜக எதிர்ப்பு பிம்பம் உடைவிட்டு போகும். பாஜக பூதத்தை காட்டி பூப்பறிக்க முடியாது திமுகவால். இந்த நிலை உருவாக வேண்டுமென்று தான் பாஜகவினுடைய விருப்பம். இந்த பாஜகவினுடைய விருப்பத்தை பிரவீன் சக்கரவர்த்தி பார்ப்பனரும் மாணிக் தாக்கூரும் திட்டமிட்டு செய்கிறார்கள். இது திமுக திருந்திய பாடில்லை, திமுக வருந்திய பாடில்லை. திமுக காங்கிரசின் கால்களிலே விழுந்து எப்படியாவது சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்தால் மட்டும்தான் கரையேற முடியும். அதை தாண்டி திமுகவிடம் கொள்கைகளோ கோட்பாடுகளோ சித்தாந்தங்களோ வேதாந்தங்களோ அரசியலோ மக்கள் நலனமோ 1% கூட கிடையாது. வருடத்திற்கு 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறது. 5 வருடத்திலே 1.5 லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நபரால், ஒரு குடும்பத்தால். இதை தாண்டி நேரு குடும்பம் இருக்குது, மூர்த்தி குடும்பம் இருக்குது, சேகர் பாபு குடும்பம் இருக்குது, செந்தில் பாலாஜி குடும்பம் இருக்குது. இப்படி பல பேருடைய குடும்பம் இருக்குது. பல அதிகாரிகள் குடும்பமாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் திமுகவை வைத்து. இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் கொள்ளை போகிறதை பாஜக பார்த்து கொண்டு இருக்கிறது. பாஜகவால் இதை தட்டி கேட்க முடியும், ஆனால் தட்டி கேட்க விரும்பவில்லை. இதுதான் இன்றைய அரசியல். திமுகவை பொறுத்தவரை பாஜகவோடு கள்ளக்கூட்டை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களோடும் நல்ல கூட்டை வைத்து கொண்டு இருக்கிறது. முஸ்லீம்கள் நல்ல கூட்டு, பாஜக கள்ளக்கூட்டு. இந்த 2 கூட்டுக்களை உடைத்தெறிவது தான் பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாகூருடைய வேலை. ஆனால் திமுக அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தெருவுக்கே அனுப்பியதே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். இதை இப்போ பாஜகவினுடைய வைரியாக, பாஜகவினுடைய சிம்ம சொப்பனமாக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ கடைசி பெஞ்சில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவை எதிர்க்கக்கூடாது, ஜக்கியை பேசக்கூடாது. இதுதான் அவருக்கு திமுக இடுகிற கட்டளை என்றால் இவர் யாரோட நண்பர்? இவர் திமுக யாரோடு இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த அரசியல், பாஜக அரசியல், காங்கிரஸ் அரசியல், திமுக அரசியல், அதிமுக அரசியல் என்று
பல அரசியல்கள் இப்பொழுதுதான் பல முகமூடி கிழிந்து தொங்குகிறது. தேர்தல் நெருங்கிற பொழுதுதான் பல முகமூடிகள் தொங்குகிறது. விஜய்க்கு மக்கள் ஆதரவு குறைந்து கொண்டு இருக்கிறது. விஜய்க்கு கரூர் சம்பவம், இவருடைய பனையூர் பண்ணை வீட்டிலிருந்து வெளியே வருவதில்லை, பொங்கல் கொண்டாடுவதில்லை, தொண்டர்களை சந்திப்பதில்லை, இது எல்லாம் நடுநிலை வாக்காளர்கள் விஜயிடமிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. முதலமைச்சர் நாற்காலி நமக்கு என்கின்ற ஆதவ அர்ஜுனாவுடைய கனவு நொறுங்கி கொண்டிருக்கிறது. விஜயனுடைய இமேஜ் சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. வேல்முருகன் இந்த கூட்டணியில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா? மாமனிதன் மார்க் சிலை திறப்பு விழாவுக்கு இவர் செல்லவே இல்லை. வேல்முருகனுடைய மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் திமுகவோடு ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம், நான் பிரித்து கொண்டு தனியாக வந்து விடுவுங்கள், உங்களுக்கு தமிழ் தேசிய தலைமை காத்திருக்கிறது, விஜயுடைய அரசியல் காத்திருக்கிறது, விஜயுடைய அந்த தமிழர் அரசியல், திராவிட எதிர்ப்பு அரசியல் காத்திருக்கிறது என்று வேல்முருகனுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் இதை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த அரசியல் என்பது திமுகவுக்கு எதிரான அரசியலை இத்தனை கட்சி தலைவர்களும் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு அத்தனை பேருக்கும் ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது. திமுகவை தூக்கி சுமப்பதன் மூலம் திருமாவளவனுக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுகவை எதிர்ப்பதனால் பல கட்சிகளுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்பொழுது சீமானுடைய முகமும் கிழிந்து தொங்குகிறது, விஜயுடைய முகமும் கிழிந்து தொங்குகிறது. தமிழர் நலனுக்காக இந்த இரண்டு பேரும் தமிழ் தேசிய கட்சி என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு தமிழனுக்கு எதிராக குருமூர்த்தியின் கள்ள குழந்தையாக மாறியிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்து போய்விடுகிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள் என்பதை தமிழ்நாடு அரசியல் இப்பொழுது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 15 பேராக எடப்பாடி சந்திக்கிறார். காரணம், சிவி சண்முகம், வேலுமணி இரண்டு பேரும் மறைமுகமாக ஒரு கூட்டணியை அமைத்து அவர்கள் எடப்பாடியை அச்சுறுத்த துவங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் எடப்பாடி எப்படி முறியடிக்கப் போகிறார் என்று ஒரு பக்கம். அன்புமணி தலைமையில் பாஜகவோடு இணைந்திருக்கிறது. டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்திருக்கிறார். அண்ணாமலை கூட்டணிக்கு வெளியே இருந்து கூட்டணி உடைத்து ஆட்சிக்கு வரக்கூடாது, தான் மாநில தலைவராக இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் என்ற கற்பனையில் இருந்தார் அண்ணாமலை. ஆனால் அந்த கற்பனையை எடப்பாடி தவிடு பொடியாக்கி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலை தன்னுடைய தலைமையில் சந்தித்தோம், இப்பொழுது இதே சட்டமன்ற தேர்தலும் அண்ணாமலை தலைமையில் தான் சந்திக்க போகிறோம், அண்ணாமலை தான் வேட்பாளர் அறிவிக்க போகிறார், 25 சட்டமன்ற உறுப்பினர்களோடு நீங்கள் சட்டமன்றத்துக்கு போக போகிறார் அண்ணாமலை. இப்படியெல்லாம் கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு கற்பனை குதிரையில் சவாரி செய்தார் அண்ணாமலை. அதெல்லாம் நொடி பொழுதில் அடித்து நொறுக்கி விட்டார் எடப்பாடியார். ஆதலால் என்னுடைய கனவை நொறுக்கிய எடப்பாடியார் எந்த காலத்தில் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று டிடிவி தினகரன் அண்ணாமலை கூட்டணி ரகசியமாக இயங்குகிறது. இதையெல்லாம் மயிலாப்பூர் அவாள் இவாள் டெல்லிக்கு தட்டி விடுகிறார்கள். டெல்லிக்கு தட்டி விட்ட பிறகு டெல்லி சொல்லுகிறது, இவர்களெல்லாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வாக்களிக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போக வேண்டும். அது தனக்கு எதிர்காலத்தில் பல கணக்குகள் இருக்கிறது, அமித்ஷா கணக்கு, பாஜக கணக்கு, இப்படி பல கணக்கு இருக்கிறது. இந்த கணக்குகளெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு டிடிவி, அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்துக்குள் இருக்க வேண்டும். இதுதான் அமித்ஷாவினுடைய விருப்பம். பிளான். திமுக காங்கிரஸ் வெளியேறினால் முஸ்லீம் வாக்கு சிதைந்து போகும்,
அதிருப்தி அதிகமாகும். காங்கிரஸை தக்க வைத்தே ஆக வேண்டும். விஜயிடம் போய்விடக்கூடாது. விஜய்க்கு ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு வளர்ந்துவிடும். 100 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சி விஜயோடு போனால் விஜய்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடும். திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துவிடும். கிடைக்காமல் எப்படி தடுப்பது? கனிமொழி டெல்லிக்கு போகிறார், சபரீஷன் டெல்லிக்கு போகிறார், சோனியாவை சந்திக்கிறார், ராகுலை சந்திக்கிறார், பிரியங்காவை சந்திக்கிறார். ஆனாலும் இங்கே பிரவீன் சக்கரவர்த்தியுடைய சத்தமும் மாணிக் டாகூர் சத்தமும் ஓய்ந்தபாடு இல்லை. இந்த சத்தத்தை எப்படி ஓய்ப்பது? இவர்களுக்கு யார் கட்டளை இடுகிறார்கள்? டெல்லியிலிருந்து காங்கிரஸா பாஜகவா? எப்படியும் கேசி வேணுகோபால் கேரளாவில் முதலமைச்சர் ஆவதற்கு கேரளாவில் இருக்கக்கூடிய தற்கூரிகளும் அணில் குஞ்சுகளும் விசில் சத்தங்களும் தமிழருடைய வாக்குகள் கேசி வேணுகோபாலுக்கு வேண்டும். இப்படியான அரசியல் தான் காங்கிரஸ் அரசியல், திமுக அரசியலாக மாறி போயிருக்கிறது. இது எப்படி கரையேறுமா? திமுக கூட்டணி காங்கிரஸோடு கரையேறுமா? காங்கிரஸ் இல்லாமல் கரையேறுமா? வேல்முருகனோடு கரையேறுமா? வேல்முருகன் இல்லாமல் கரையேறுமா? இப்படி கூட்டணி பல முறிவுகளை, கூட்டணி பல உடைவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது திமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிற அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. திமுக தோல்வியடைய வேண்டும், விஜய் ஓட்டை பிரிக்க வேண்டும், அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதன் பிறகு அதிமுக கூட்டணியை என்டிஏ வெற்றி பெற வேண்டும், அமித்ஷா வெற்றி பெற வேண்டும். இப்படியான பல கணக்குகளை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த கணக்குகள் எல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க பல குழப்பங்கள் நீடிக்கும், பல சந்தர்ப்பவாத அரசியல் உருவாகும், பல திரைமறைவு வேலைகள் நடக்கும். இதையெல்லாம் மீறி யார் அதிகாரத்துக்கு வரப்போகிறார்? யார் ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறார்? எடப்பாடியா, ஸ்டாலினா, விஜயா? இந்த 3 பேரில் யார்? 2வது இடம் யாருக்கு? 3வது இடம் யாருக்கு? முதல் இடம் யாருக்கு? 3மே கடுமையான போட்டி. இந்த 3 போட்டிகளிலும் விளைவு என்ன? விஜயனுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம்? காங்கிரஸ் நீடிக்குமா? வெளியேறி விஜயோடு சேர்ந்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து டெல்லியிலே முகமாக காங்கிரஸுடைய முகமாக இருந்த திமுக அடையாளத்தை அழித்துக் கொள்ளுமா? இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரிவதற்கு தேர்தலை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்குள் தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கும். காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டு விளையாட்டு திடலில் விளையாட்டை ஆரம்பிக்கும். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது காங்கிரஸ் திமுகவுக்கு நண்பகமான நண்பன் அல்ல என்ற முடிவுக்கு திமுக வந்தால் காங்கிரசுடைய இறுதி முடிவை தீர்மானித்து விடலாம். கருணாநிதி தான் இந்த 55 ஆண்டு காலம் காங்கிரஸை அழியாமல் பாதுகாத்து கொண்டார். காங்கிரஸ் அழிந்து பல வருடமாகிவிட்டது. ஆனால் டெல்லியில் தன்னுடைய அமலாக்கத்துறையை தமிழ்நாடு பக்கம் வரவிடாமல் செய்வதற்கு டெல்லி அதிகாரம் வேண்டும் என்று இந்த உலகத்துக்கே காட்டியவர் கருணாநிதி. நாம் திருடுகிற அடிக்கிற பணத்தை அமலாக்கத்துறை மூலம் அள்ளி கொண்டு போய் விடுவார்கள், வருமான வரித்துறை மூலம் அள்ளி கொண்டு போய் விடுவார்கள். ஆகையால் நாம் எப்பாடுபட்டாவது டெல்லியோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். டெல்லி அதிகார மையத்தோடு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் எதிர்காலத்தில் நம்மை காப்பாற்றும். இந்த காப்பாற்றுகிற அரசியல் தான் இப்பொழுது திமுகவை குளிபறிக்கிறது. திமுக படு பாதாளத்திற்கு தள்ளுவதற்கு இந்த காங்கிரஸ் குதிரை
திமுக மீது சவாரி செய்து கொண்ட திமுகவை குழியிலே தள்ள பார்க்கிறது. இதையெல்லாம் திமுக எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது? சொரணையுள்ள திமுகவா அல்லது சொரணையல்ல திமுகவா, உப்பு போட்டு சாப்பிடுகிற திமுகவா, உரப்பே இல்லாத திமுகவா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.